தனானந்தன் வாயு மாளிகையை எரித்திருந்தான். நாம் எரிந்து சாம்பலாவதை பார்த்திருக்கிறான். நாம் விட்டுச் சென்ற ஆதாரங்களையும் பார்த்திருப்பான். அப்படி இருக்கும் பொழுது நம் சந்திரகுப்தன் உயிரோடு இருப்பான் என்று அவன் எப்படி நினைப்பான்? ஒரு தாய்னால் மட்டுமே மற்றவர்கள் பார்க்க முடியாததை பார்க்க முடியும். அதனால் தாயின் அன்பு நிறைந்த கண்கள் சில உண்மைகளை பார்க்க மறுக்கிறது. மகாராணி மூரா, உங்களுக்கும் ஒரு விஷயம் தெரியும். தனானந்தன் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நம்பிவிட மாட்டான். அதுவும் முக்கியமாக அவனுடைய பரம எதிரி அழிந்து பல வருடங்களுக்கு பிறகு அவன் தங்கையே அந்த எதிரியை பற்றி பேசுகிறாள். நீங்கள் இந்த கடினமான ஒவ்வொரு பாதைகளையும் கடந்து வந்துவிட்டீர்கள் மகாராணி. அதனால் எதையும் ஒதுக்கிவிடாதீர்கள். என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சந்திரகுப்தனை விட்டு நீங்கள் பல காலங்கள் பிரிந்திருக்கிறீர்கள். அதனால் மீண்டும் அவனை இழப்பது உங்களால் முடியாத காரியம். உங்களுடைய மனதும் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் மகாராணி மூரா, நீங்கள் திடமாக இருந்தாக வேண்டும். உங்களுடைய தாய்ப்பாசத்தால் நீங்கள் பலவீனமடைந்து அவனையும் பலவீனமாக்கி விடாதீர்கள். உங்களுடைய தாய்ப்பாசத்தை ஒரு ஆயுதமாக அவனுடைய கையில் கொடுத்து அவனை சக்திசாலியாக்குங்கள். நான் சந்திரகுப்தனுடைய குருவாக இருப்பதால் ஒரு விஷயம் எனக்கு நன்றாக தெரியும். சந்திரகுப்தனின் சக்தியின் அஸ்திவாரமே அவனுடைய தாய்தான். அம்மா, என்ன ஆயிற்று? அம்பிராஜும் தனானந்தனும் துர்தரா சந்திரனை எங்கேயோ அழைத்துச் செல்கிறார்கள். இப்பொழுது எங்கே செல்கிறார்கள்? தெரியவில்லை அம்மா. நீ உண்மையாகத்தான் கூறுகிறாயா? அம்பிராஜ் தான் அவர்களை அழைத்துச் செல்கிறானா? ஆம் ஆச்சாரியாரே, நான் என் கண்ணால் பார்த்துவிட்டு வருகிறேன். அவர்களை அழைத்துக் கொண்டு எங்கு செல்கிறான் என்பது தெரிந்துவிட்டது. நான் பழைய விஷயங்கள் அனைத்தையும் முழுவதுமாக மறந்துவிட்டேன். மீண்டும் சந்திரகுப்தனின் உடலை பார்த்து நான் அவனை நினைக்க விரும்பவில்லை. இப்பொழுது எனக்கு அரண்மனைக்கு தான் செல்ல வேண்டும். நெல் என் தங்கையே, வேண்டாம் துர்தரா. இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அந்த சந்திரகுப்தனின் உடலை காணாமல் போவது ஒரு அருமையான தருணத்தை இழப்பது போல் ஆகிவிடும். நீ அழகாக சித்திரம் வரைபவள். உனக்கு தெரியாததா என்ன? அரைகுறையாக ஒரு சித்திரத்தை வரையாமல் விட்டுவிட்டால் அது கண்களை குத்திக் கொண்டே இருக்கும், இல்லையா? சாம்ராட், நான் இவ்வாறு கூறுவதற்கு மன்னிக்கவும். ஆனாலும் நான் கூறிவிடுகிறேன். தாம் இந்த பாதாளத்திற்குள் செல்வது எனக்கு உசிதம் என்று தோன்றவில்லை. அந்த இருட்டு பாதாளத்திற்குள் என்னவெல்லாம் இருக்குமோ, உங்களைப் போல ஒரு சாம்ராட் இது போன்ற இடங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது. உங்களுக்கு உள்ளே இருக்கின்ற விஷயங்கள் தானே தெரிய வேண்டும். எனக்கு உத்தரவு கொடுங்கள். நான் உள்ளே சென்று அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு வெளியே வருகின்றேன். ஓஹோ, அம்பிராஜரே, என்று முதல் முறையாக உங்கள் வீரர் ஆரியன் கண்களில் மகத நாட்டிற்கு எதிராக தீவிரமான குரோதத்தை பார்க்காமல் கவலையை நான் பார்க்கிறேன். திடீரென்று இந்த மாற்றம் எப்படி வந்தது? எனக்கு இது கொஞ்சம் விசித்திரமாகவே இருக்கிறது. தனானந்தன் ஒருமுறை உள்ளே இறங்கிவிட்டால் என் மகன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்துவிடும். சந்திரகுப்தன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் அவன் முதலில் சந்தேகமாக பார்க்க போவது ஆரியனைத்தான். நாம் ஏதாவது செய்ய வேண்டும். நாம் அங்கே செல்ல வேண்டும். பயம் தோல்வியை கொண்டு வரும். ஆனால் போராட்டம் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். நிலைமை வேறு மாதிரி இருக்கிறது மகாராணி.
இந்த போராட்டத்தை சந்திரகுப்தன் தான் சமாளிக்க வேண்டும். ஆர்யா, இரவு நேரத்தில் இவ்வளவு தூரம் என் ஆசையை தீர்த்து கொள்ள வந்திருக்கிறேன். எதைக் கண்டு எனக்கு சந்தோஷம் பிறக்குமோ அந்த சந்தோஷத்தை அடுத்தவனுக்கு கொடுக்க இயலாது. நான் எனது கண்களால் அந்த தேச துரோகி சந்திரகுப்தனை, அதோடு அந்த சாதுரிய சாணக்கியனின் உடலை பார்க்க வேண்டும். இவர்கள் இருவரையும் பார்ப்பதற்காக இதோ இந்த இருட்டு பாதாளத்திலும் இறங்குவதற்கு நான் தயாராக உள்ளேன். நான் கண்டிப்பாக உள்ளே செல்வேன். விரைவாக இதற்கு நான் தான் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்க வேண்டும். ஆச்சாரியாரும் என்னிடமிருந்து அதைத்தான் எதிர்பார்ப்பார். நாம் சந்திரகுப்தனால் அங்கே தனியாக நின்று எல்லாவற்றையும் சமாளிக்க முடியுமா? அவன் அங்கே மாட்டிக்கொள்வான். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் மருந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மருந்தை நான் வீணாக தயார் செய்யவில்லை ஸ்தூல்பத்ரா. சாதாரணமாக தெரியும் இந்த மருந்து ஒரு காலத்திலே செல்யூகஸ் மற்றும் அம்பிராஜிற்கு நடுவில் ஒரு பயங்கரமான விஷ விதையை விதைத்துவிடும். இருந்தாலும் ஆச்சாரியாரே, எதிர்காலத்தை பற்றி இப்பொழுது ஏன் பேசுகிறீர்கள்? நிகழ்காலத்தில் நடப்பதை பற்றி யோசியுங்கள். தனநந்தன் இப்பொழுது அந்த பள்ளத்தில் இறங்கப் போகிறான். அவன் உள்ளே இறங்கிவிட்டால் அவனுக்கு பல உண்மைகள் அங்கே தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிடும். இப்பொழுது வரவிருக்கும் சங்கடங்களை மனதில் கொண்டு எதிர்கால திட்டங்களை நான் நிறுத்தி வைக்கப் போவதில்லை. ஆனால் நம் எதிர்காலமே சந்திரன் தானே. இந்த பாரதத்தின் எதிர்காலமாகத்தான் நாம் அவனை பார்க்கிறோம். அவனே இல்லை என்றால் பிறகு இவ்வளவு திட்டங்கள் போட்டு என்னதான் பயன் இருக்கிறது சொல்லுங்கள். அம்மா, நீங்களாவது அவரிடம் சொல்லுங்கள். நீங்கள் சந்திரன் மீது திடமான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்கள். ஆனால் தனானந்தன் உண்மையை தெரிந்து கொள்ளும் வரையில் அவன் அமைதியாக இருக்கவே மாட்டான். இதில் சந்தேகமே இல்லை. தனானந்தனின் இந்த பேராசைதான் அவனை தோல்வியில் தள்ளி நமக்கு வெற்றியை தேடித்தரும். உண்மையை தெரிந்து கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் தனானந்தனை தோற்கடிக்கும், நமக்கு வெற்றியை தரும். இந்த இருட்டு பாதாளத்திற்குள்ளே இவ்வளவு பெரிய மரம் இருக்கிறதா? இது கண்டிப்பாக அந்த சாணக்கியனின் புத்தியாகத்தான் இருக்கும். அப்படியென்றால் அந்த சாணக்கியனும் சந்திரகுப்தனும் இங்கிருந்து தப்பி இருப்பார்களா? நான் சந்தேகப்பட்டது உண்மையா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்திரகுப்தன் உயிருடன் இருக்கிறானா இல்லையா? சந்திரா, இந்த சூழ்நிலையை சமாளிக்க நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும். அற்புதம், அற்புதம் ராஜகுமாரி. தாம் உருவாக்கிய இந்த அனைத்து குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வை காண்பதற்கு தாம் துடியாய் துடிக்கின்றீர்களோ? உன்னுடைய ஓவியம் வரைவதை விட்டுவிட்டு இது என்ன புது வேலையா?
உன்னுடைய நன்மைக்காக தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்றாவது ஒரு நாள் உன்னை நம்பித்தான் நான் பிழைக்க வேண்டும் என்ற ஒரு காலம் வந்துவிட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு குளத்தில் மூழ்கி என்னுடைய உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன். அப்படி என்றால் சரி, இப்படியே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிரு. அவன் உண்மையை தெரிந்து கொண்டு மேலே வரும் வரை காத்திரு. உங்களைத்தான், உங்களில் யாராவது ஒருவன்தான், அதாவது உங்களில் ஒருத்தன்தான் சந்திரகுப்தன், அத்துடன் சாணக்கியனாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மிகப்பெரிய மரத்தை நான் பார்த்துவிட்டேன். இது என் மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்குகிறது. சந்தேகம், அதாவது இங்கிருக்கும் இத்தனை சடலங்களில் எவரேனும் சாணக்கியன் மற்றும் சந்திரகுப்தனாக இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை இல்லை. நீ இந்த பயங்கரமான பாதாளத்தில் என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய்? சொல்ல மாட்டாயா? நீ இவ்வளவு விசாலமாக இருக்கிறாயே, உன் மீது ஏறி யாராலும் இங்கிருந்து வெளியில் தப்பிச் செல்லவும் முடியாது. இல்லை, இது ஒருபோதும் முடியாது. நடக்காத காரியம். ஆனால் நான் சாணக்கியன் மற்றும் சந்திரகுப்தனை பற்றி யோசிக்கும் போது அவர்கள் பல நேரங்களில் நடக்காத விஷயத்தையும் நடத்தி காட்டியுள்ளார்கள். அதனால் அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சம்பந்தி அவர்களே, என்னுடைய பரிசு பிடித்ததா? நான் கொடுத்த பரிசு எப்படி இருக்கிறது? நான் ஒன்று கேட்கவா? உங்களுக்கு சந்திரகுப்தன் மற்றும் சாணக்கியனின் எலும்பு கூடை பார்த்து சந்தோஷம் கிடைத்திருக்கும். ஆமாம் அம்பிராஜா, இங்கு பல விஷயங்களை பார்த்து விட்டேன். அனைத்தையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு பரிசை யாரும் எனக்கு கொடுத்ததே கிடையாது. எனக்கு தெரியும், உன்னுடைய அண்ணன் அங்கு ஏதோ செய்கிறான். அவன் வேண்டுமென்றே அம்பிராஜிடம் பொய் உரைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னை கேட்டால் நீ இங்கிருந்து செல்வது உனக்கு நல்லது. காரணம், அவன் மேலே வந்து விட்டால் முதலில் உன்னைத்தான் அவன் சந்தேகப்படுவான். சம்பந்தி அவர்களே, பரிசு கிடைத்த சந்தோஷத்தோடு மேலே வாருங்கள். இருவரும் சேர்ந்து மது அருந்தி அதை கொண்டாடலாம். அம்பிராஜா, கூறுங்கள். எந்த கயிறை பிடித்து நான் கீழே வந்தேனோ அந்த கயிறு அறுந்து விட்டது. இப்பொழுது நான் வெளியே வருவதற்கு உங்கள் உதவி தேவைப்படுகிறது. சம்பந்தி அவர்களே, கவலை கொள்ளாதீர்கள். நான் என்னுடைய திறமையான ஒற்றனை உள்ளே அனுப்புகிறேன். வீரனே, கயிறை போட.
விரைந்து செயல்படு வீரனே. என் சம்மந்தி உள்ளே இருக்கிறார். அந்த கயிறு கண்டிப்பாக அருந்திருக்காது. அதை அவன்தான் அறுத்திருக்க வேண்டும். அவன் ஏதோ ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறான். நீ கீழே போகக்கூடாது. இங்கிருந்து சென்று விடு. இல்லை, நான் உள்ளே செல்லவில்லை என்றாலோ இங்கிருந்து ஓடிவிட்டாலோ உன் அண்ணனுக்கு இப்போது வந்திருக்கிற சந்தேகம் பிறகு உறுதியாகிவிடும். அதோடு அவன் யாரை தேடிக் கொண்டிருக்கின்றானோ அது வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று தெரிந்துவிடும். ஆகையால் நான் இந்த பள்ளத்திற்குள் சென்றுதான் ஆக வேண்டும். சம்பந்தி அவர்களே, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது. தாங்கள் தம்முடைய 2 எதிரிகளான அந்த ஆச்சாரியார் சந்திரகுப்தரை எலும்பு கூடாக பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். சரி, வாருங்கள், நாம் இப்போது இங்கிருந்து சென்று விடலாம். தக்ஷசீலா மன்னர் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் செல்லலாம். நீ ஒரு முட்டாள். நீ என்ன நினைத்தாய்? இந்த கயிறு தானாக அருந்ததா? அதை நான் தான் அறுத்தேன், என்னுடைய கத்தியா. அது சரி, ஏன் அப்படி? ஏன்? காரணம், எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அதாவது இந்த பெரிய மரத்தின் துணையோடு அந்த சந்திரகுப்தனும் சாணக்கியனும் கண்டிப்பாக தப்பிச் சென்றிருப்பார்கள். அதோடு என் வாழ்க்கையில் எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பாதாளத்தில் என்னவெல்லாம் நடந்திருக்க கூடும் என்று நீதான் தெளிவாக தெரிந்து கொண்டு என்னிடம் கூற வேண்டும். எப்படி அந்த சந்திரகுப்தனும் சாணக்கியனும் இந்த பெரிய மரத்தின் உதவியோடு வெளியே தப்பித்து சென்றார்களோ அதைப் போலவே நீயும் இங்கிருந்து தப்பித்து எனக்கு காட்ட வேண்டும். நீ என்னோடு இருக்கிறாய், இதுவே எனக்கு சந்தோஷம்தான். இது முடியாது. என்ன சாம்ராட், இந்த பாதாளத்திலிருந்து தப்பிப்பது என்பது முடியாத காரியம். ஒருவேளை உனக்கு அந்த சந்திரகுப்தனை தெரிந்திருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டாய். இங்கிருந்து வெளியே தப்பிச் செல்ல ஒரு வழி இருந்தால் கூட போதும். அப்படி இருந்தால் இங்கே இருக்கும் எலும்புக்கூடுகளில் ஒன்று கூட அவர்களுடையதாக நிச்சயம் இருக்காது. இப்பொழுது விளையாட்டை ஆரம்பித்து வை. ஏறு. மரத்தின் மேல் ஏறு.
அம்மா, கடவுள் உங்கள் பேச்சை கேட்பதாக இருந்தால் 5 வருடங்களுக்கு முன்பே கேட்டிருப்பார். சந்திரனை பாதாளத்தில் போட்டிருக்க மாட்டார். மகாராணி பூஜையை செய்து முடிக்கட்டும் சூல்பத்ரா. ஒரு தாயின் பிரார்த்தனையில் ஒரு வீரனுக்கு இருக்கும் சக்தியை விட அதிக சக்தி இருக்கும். அவனை பற்றி கூறட்டுமா? அங்கிருந்து தப்பிக்க அவனுக்கும் ஒரு வழி இருக்கிறது. வழி இருக்கிறதா? ஆம், அருமையான வழி. ஒன்றை மறக்காதே, அந்த பாதாளம்தான் 5 வருடங்கள் சந்திரகுப்தனுக்கு வீடாக இருந்தது. பாதாளத்தில் பல விஷயங்களை அவன் கற்றுக்கொண்டான். அவன் தண்டனை கூடமும் அதுதான், அவன் பள்ளிக்கூடமும் அதுதான். பல விஷயங்களை அவன் அங்கு கற்றுக்கொண்டான். எந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும், எவ்வளவு இருளாக இருந்தாலும், ஒரு வீரன் நம்பிக்கை எனும் விளக்கை எரிய விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாதாளத்திற்குள் தான் மரணத்திற்கு முன்னால் நின்று கொண்டு அதை எதிர்த்து போராடினான். அதோடு உயிரோடு வெளியே வந்தான். இன்று தனானந்தன் அதற்குள்ளே இறங்கியிருக்கலாம். ஆனால் சந்திரகுப்தனுக்கு அந்த இடத்தை பற்றி தனானந்தனை விட அதிகமாக தெரிந்திருக்கும். தனானந்தன் பெரிய பலசாலியாக இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளத்தாக்கில் சந்திரகுப்தனை தோற்கடிக்க முயற்சி செய்தால் அது நிச்சயம் முடியாது. சந்திரா, நீ எங்கே இருக்கிறாய்? எதற்கு இவ்வளவு நேரமாகிறது? நீ அண்ணனோடு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பிரமாதம், அற்புதம். மேலே ஏறு. சந்திரகுப்தனால் செய்ய முடியும் என்றால் உன்னாலும் செய்ய முடியும். ஆர்யா, ஏறு. இந்த மரத்தை மட்டும் பிடித்துக்கொண்டே மேலே செல்வது என்பது முடியாதென்று தனானந்தனை நான் எப்படியாவது நம்ப வைத்தே ஆக வேண்டும். சாம்ராட், சீக்கிரம் எழுந்திர. அந்த சாணக்கியனும் சந்திரகுப்தனும் பிடிவாதக்காரர்கள். அவர்கள் ஒரு முறை அல்ல, பல முறை முயற்சி செய்திருப்பார்கள். நீயும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். மகாராஜா, என்னால் இதை... சீக்கிரம் எழுந்திர, ஏற ஆரம்பி. சீக்கிரமாகட்டும். நான் உன்னையே கவனிக்கிறேன் ஆர்யா. செய்த தவறை மீண்டும் செய்ய முயற்சிக்காதே. உன்னுடைய காலை தூக்கி அங்கே வைத்து அதை பிடி. ஆஹா, அப்படித்தான். இப்பொழுது குதி. அந்த வேர்களை பிடித்துக் கொண்டு மேலே போக முயற்சி செய். மன்னிக்க வேண்டும் சாம்ராட், இருந்தாலும் இந்த மரக்கிளையானது உயரத்தில் இல்லை சாம்ராட். என்னால் வேர்களை பிடிக்க முடியாது. சந்திரகுப்தன் இங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தால் அவன் அந்த கிளையிலிருந்து தான் குதித்திருப்பான். அவனால் முடியும் என்றால் கண்டிப்பாக உன்னாலும் முடியும். குதி. முட்டாள்,
எல்லாவற்றையும் வீணடித்து விட்டாய். இப்போதாவது தாம் இதை நம்பித்தான் ஆக வேண்டும் மகாராஜா. அதாவது சாணக்கியரும் சந்திரகுப்தனும் இந்த பள்ளத்தில் இறந்து போயிருப்பார்கள். நம்புங்கள் சாம்ராட். இல்லை, நான் இன்னும் நம்ப மாட்டேன். எனக்கு தெரிந்து நாம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பார்த்தால் கண்டிப்பாக இந்த பள்ளத்திலிருந்து தப்பித்து விட முடியும். ஏன் உன்னால் முடியாதா என்ன? என்று இல்லை என்றாலும் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கண்டிப்பாக சத்தியம் என் முன்னால் வரும். மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியாரே, நானே அந்த பள்ளத்தில் இறங்கப் போகிறேன். என்ன கூறுகிறீர்கள் மகாராணி? ஆம், ஒரு மகாராணியின் வீரத்திற்கும் ஒரு தாயின் அன்பிற்கும் போட்டி நடக்கிறது. மகாராணி தோற்றுவிட்டாள். தாயின் அன்புதான் இங்கு ஜெயித்து விட்டது. எனக்கு மகாராணியாக இருக்க விருப்பமில்லை. நான் போகத்தான் போகிறேன். என் மகனை காப்பாற்ற போயே தீருவேன். அம்மா, நானும் உங்களுடன் வருகிறேன். மகாராணி. சந்திரா, நன்றாக இருக்கிறாயா? ஆம் தாயே. இன்று இவன் தப்பிவிட்டான். ஆனால் எவ்வளவு நாட்கள் பாதுகாப்பாக இருப்பானோ? காரணம், இவனுக்கு என் அண்ணனுடன் வாழ்வா சாவா விளையாட்டு விளையாட பிடித்திருக்கிறது. இன்று எப்படியோ இவன் தப்பித்து வந்துவிட்டான். ஆனால் நாளை... தாம் சரியாக கூறினீர்கள் ராஜகுமாரி. நாளை என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது. அதற்கு காரணம், என்னுடைய லட்சியத்திற்காக நான் உன்னோடு வேலை செய்கிறேனே. சந்திரகுப்தா, அங்கு என்ன நடந்தது என்பதை கூறு. ஆச்சாரியாரே, நான் அந்த பள்ளத்திலிருந்து சுலபமாக வெளியே வர முடியாது என்று அவனுக்கு காட்டியிருக்கிறேன். இருந்தாலும் தனானந்தனின் மனதில் சந்தேகம் இருக்கின்றது. அப்படியென்றால் அவனுடைய சந்தேகம் இன்னும் ஆழமாக செல்வதற்குள் நாம் அடுத்த திட்டத்தை தீட்டியாக வேண்டும். அடுத்த திட்டமா? ஆம், நாம் செல்யூகஸ் மற்றும் அம்பிராஜருக்கு நடுவில் சந்தேகத்தை கிளப்ப வேண்டும். ஆச்சாரியாரே, தாம் இவளுக்கு முன்பாக பல விஷயங்களை வெளியில் கொண்டு வருகின்றீர்கள். இவளை இந்த அளவிற்கு நம்புவது நமக்குதான் எதிர்காலத்தில் ஆபத்தை விளைவிக்கும். இல்லை சந்திரகுப்தா, ராஜகுமாரி துர்தரா நமக்கு எந்த துரோகத்தையும் செய்ய மாட்டார். என்ன இருந்தாலும் இவள் ஒரு ராஜகுமாரி. ராஜநியதி என்னவென்று இவளுக்கு தெரிந்திருக்கும். அதனால் இந்த விஷயங்களை இவள் அறிவாள். அதாவது இந்த முறை இவள் ஏதாவது நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டால் இவள் உயிரை எடுப்பதில் நீ சிறிதும் தாமதம் செய்ய மாட்டாய். உடனே கொன்று விடுவாய். இப்போது சொல்லுங்கள் ஆச்சாரியாரே, அடுத்து என்ன செய்வது? இந்த